அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு குடும்பஸ்தன் படத்தோட கதையை தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். வாங்க. இந்த கதையோட கதாநாயகன் நவீன். நவீன் பார்த்திங்கன்னா நடுத்தர வர்க்கத்துக்கும் கொஞ்சம் குறைவான ஒரு குடும்பம். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அந்த குடும்பத்தில். நவீன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செஞ்சிட்ருக்கான். எல்லா விதமான விளம்பரங்களும் அங்கே செய்யப்படும். ஓரளவுக்கு நல்ல வருமானம் தான் அவனை பொறுத்த வரைக்கும். அவனுக்கு அந்த துறையில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 3D அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அதன் மூலமாக நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பையன்தான் நவீன். நவீனுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் சின்ன லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். இப்போ அவருக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. அதுவுமே செய்ய முடியாத நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருக்க அப்பா. அம்மா பார்த்திங்கன்னா பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு சிகப்பு புடவை கட்டிக்கிட்டு கோவில்களுக்கு போகணும் அப்படின்னு, அதுதான் தனக்கு மதிப்பு தரும் அப்படின்னு உண்மையான பக்தி இல்லாமல் வெளி உலகுக்காக பக்தியை காட்டுறதுக்காகவே அவங்க அப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அம்மா. ஒரு அக்கா இருக்கா, அனிதா. அனிதா அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு மாப்பிள்ளை தான், என்ஜினியரிங் முடித்த மாப்பிள்ளை. அக்கா புருஷனான மாமா என்ன பண்ணுவார், நவீனை ஏளனமாக பார்ப்பார், கிண்டல் பண்ணுவார், கேலி பண்ணுவார். ஏன்னா நவீன் அவரை விட கம்மியாக சம்பாதிக்கிறான் இல்லையா, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவர் முன்னாடி மரியாதையாக வாழ்ந்து காட்டிடணும் அப்படிங்கிறதே நவீனுக்கு பெரிய சவாலாக இருக்குது. நவீனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கான், தாடிக்காரன். நவீன் ரொம்ப நாளாக வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு வேற ஜாதி பொண்ணை காதலிச்சிக்கிட்டு வரான். அந்த பொண்ணை கரம் பிடிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் நவீன். நண்பர்களோட உதவியோடு இன்டர்காஸ்ட் மேரேஜை ரெஜிஸ்டர்டு மேரேஜ் ஆஃபீஸில் நவீன் செஞ்சுக்கிறான். அவனுடைய திருமணத்தை 2 குடும்பமுமே ஏற்றுக்கலை. பொண்ணுடைய வீட்டில் பொண்ணை ஒரேடியாக கட் பண்ணி விட்டுடுறாங்க. இனி என்னோடய வீட்டுக்கு நீ வரக்கூடாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஆனால் நவீனுடைய வீட்டில், பையனுடைய வீட்டில் அந்த பொண்ணு வெண்ணிலாவை ஏற்றுக்கிறாங்க, மருமகளாக ஏற்றுக்கிறாங்க. இருந்தாலுமே மாமியாருக்கும் மருமகளுக்கும் அவ்வளவா ஆகிறதில்ல பழையபடி. ஏன்னா அந்த மாமியார் அவங்க மாமியார்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அதனால் இந்த பொண்ணை கொஞ்சம் ஏளனமாக பார்ப்பாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு சகிச்சுக்கிட்டு தன்னுடைய கணவன் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. இந்த வெண்ணிலா கர்ப்பமாகறா. விரைவில் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. சந்தோஷமாக நவீனும் வெண்ணிலாவும் எதிர்காலத்தில் பிறக்க போகிற குழந்தைக்காக கனவுகள் கண்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவுமே கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கா. கவர்மெண்ட் எக்ஸாமுகளுக்கு, யூபிஎஸ்சி எக்ஸாமுகளுக்கு ட்ரை பண்ணணும், எக்ஸாம் போய் எழுதணும் அப்படின்னு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால் தனக்கு ஒரு செகண்ட் ஹேண்டு லேப்டாப்பும் இன்டர்நெட் கனெக்ஷனும் வேணும் அப்படின்னு கேட்குறா வெண்ணிலா. அதே நேரத்தில் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிட்ருக்கு. அந்த வீட்டை ரெனோவேட் பண்ண வேண்டிய நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு செலவு இருக்குது. இப்படி பொறுப்பு மேலே பொறுப்பாக ஒவ்வொரு பொறுப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய நவீனுக்கு. மாமா ஏற்கனவே நவீனை அவமானமாக பார்ப்பார் இல்லையா, அதனால் நவீன் என்ன நினைக்கிறான், மரியாதையாக ரொம்ப நல்லாவே நகைலாம் போட்டு அக்கா குழந்தைக்கு காது குத்தலுக்கு சீர் செய்யணும் அப்படின்னு நவீனுக்குமே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பொறுப்புகள் இருக்க நவீனுக்கு ஒரு பேரிடி தலையில் இறங்குது. ஒரு தருணத்தில் நவீனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் அட்வர்டைஸிங்காக ஒரு கஸ்டமர் வராரு. அந்த கஸ்டமர் கூட ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, நவீனுடைய ஃப்ரெண்டு, அந்த தாடிக்கார ஃப்ரெண்டு, அவனுமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையனை அரைஞ்சிடுறாரு அவர். உடனே நவீனுக்கு கோபம் வருது. பணம் கொடுக்குறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலாமா, அடிக்கலாமா அப்படின்னு ஈகோவும் கோவமும் முன்கோவமும் இருக்கக்கூடிய நவீன் என்ன பண்ணுறான், அந்த கஸ்டமரை அரைஞ்சிடுறான். அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, அந்த அட்வர்டைஸிங் ஏஜென்சியோட ஓனர் பாலாஜி என்ன பண்ணுறாரு, நவீனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ செய்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நவீனை அரைஞ்சிடுறாரு, அடிச்சிடுறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு தாடிக்காரன் என்ன பண்ணுறான், என்னால் தானே இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு முதலாளியான பாலாஜியை அரைஞ்சிடுறான். இந்த மாதிரியான சங்கிலி தொடரான கோபமும் ஈகோவும் அடியும் கலந்த செயல்களால் பாதிக்கப்பட்டது என்னவோ நவீனும் நவீனுடைய ஃப்ரெண்டான அந்த தாடிக்காரனும் தான். 2 பேருக்கும் வேலை போயிடுது. 2 பேரும் புலம்பிக்கிட்டே வராங்க ரோட்டில். ஐயோ இப்படி வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு, என் மனைவி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளே, எப்படி தான் நான் வாழ்க்கையை ஓட்டுறது அப்படின்னு கவலைப்படுறான் நவீன்.
அவனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான், உனக்கு இருக்கிற திறமைக்கு உடனே வேலை கிடச்சிடும்டா, 3 நாள்லேயே வேலை கிடச்சிடுதா இல்லையா பாரு, வீட்டில் யாருக்கிட்டேயும் வேலை போயிடுச்சின்னு சொல்லாத, அதுக்குள்ளே வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்டு. அதை நம்பி வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் நவீன். வேலை கிடச்ச பாடா இல்லை. சில நண்பர்கள் கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது, அக்கா குழந்தைக்கு காது குத்தலுக்கு நகை போட வேண்டியதாக இருக்குது. அதுக்காக பணம் அவனுக்கு தேவைப்படுது. அதனால் நவீன் என்ன பண்ணுறான், லோன் ஆப் மூலமாக பணம் வாங்கிடுறான், கடன் வாங்கிடுறான். இந்த லோன் ஆப்பு பார்த்தா இன்டர்நெட் மூலமாக கடன் கொடுக்கறது. அவங்க நம்ம அறியாமலே நம்முடைய ஃபோனில் இருக்க நம்முடைய கான்டாக்ட் நம்பர்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த கடனை செலுத்தலைன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவமானமாக பேசி அசிங்கமாக பேசுவாங்க. இந்த தருணத்தில் நவீனுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜாதகத்தை ஜோஷியத்தை நம்புகிறவங்க அவங்க போய் ஜோஷியம் பார்க்கும்போது நவீனுடைய அப்பாவுக்கு 60 வயசு ஆக போகிறதுனால 60ஆம் கல்யாணம் பண்ணணும், அப்படி 60ஆம் கல்யாணம் செஞ்சால் இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு ஜோஷியர் சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா 60ஆம் கல்யாணம் செய்யணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. நவீன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. அதுக்காக ஒரு ஐடியா பண்ணி குடுகுடுப்புக்காரனை அரேஞ்ச் பண்ணி மாமாவுடைய வீட்டுக்கு போய் 60ஆம் கல்யாணத்தை நீங்கள் எடுத்து நடத்தினா உங்களுக்கு சுபிக்ஷமும் மதிப்பும் மரியாதையும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பி மாமா என்ன பண்ணுறாரு, 60ஆம் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு முன்வராரு. ஒரு வழியாக நவீனுக்கு அந்த தொல்லை குறையுது. 60ஆம் கல்யாணமும் நல்லபடியாக நடக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நவீன் சந்தோஷமாக இருக்கான், நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த திருமணத்தில் தான் நவீனுக்கு வேலை போயிட்டதும், நவீன் ஏகப்பட்ட கடன் வாங்கி இருக்கிறதும், லோன் ஆப் மூலியமாக கடன் வாங்கி இருக்கிறதுமே வெளியே வந்துடுது. எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. நவீனுக்கு ரொம்பவுமே அவமானம் ஆயிடுது. நவீனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொந்தக்காரர் மூலியமாக அவர் நடத்திக்கிட்டு இருந்த பேக்கரியை நடத்த முடியாமல் மூடி வச்சுருந்தார் ஒருத்தர். அந்த கைவிடப்பட்ட பேக்கரியை நவீன் எடுத்து நடத்துவான் அப்படின்னும், லீஸுக்கு அந்த பேக்கரியை தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நவீன் பேக்கரியை எடுத்து நடத்த போகிறான். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறான். பேக்கரியை நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது. லீஸுக்கும் பணத்தை கட்டணும். அதுக்காக பல பேர்கிட்ட கடன் வாங்குறான். அதிகப்படியான வட்டிக்கு கடன் வாங்குறான் நவீன். அந்த பேக்கரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு தான் வருது. நவீனுமே கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கான். ஓரளவுக்கு வியாபாரமும் நடக்குது. ஆனால் பேரிடியாக என்ன ஆகுது, அவனுடைய சின்ன பேக்கரிக்கு பக்கத்தில் மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. அங்கே ஒரு பெரிய பேக்கரி திறந்துடுறாங்க. கேக் சென்டர் வந்துடுது. அதில் தான் போய் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நவீனுக்கு வியாபாரம் அப்படியே படுத்துடுது. அதனால் கடனை கட்ட முடியல, லீஸை கட்ட முடியல. கடனாளர்கள் தொல்லை அதிகமாகி இவனை அடிக்கவே வந்துடுறாங்க. கடனை கூடிய விரைவில் கொடுத்துட்றான் அப்படின்னு அவங்கக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நவீன் விழிப்பிதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய மனைவி என்ன சொல்கிறா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வேஸ்ட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனைவியுமே புலம்புறா. அப்போ அவனுக்கு ரொம்பவுமே வருத்தமாயிடுது. பணம் சம்பாதிக்கிற மெஷினாக தான் ஒரு ஆணை இந்த குடும்பத்தில் இந்த சமூகத்தில் பார்க்குறாங்க. சம்பாதிக்காத ஒரு ஆணை ரொம்ப கேவலமாக அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு ரொம்பவுமே அவன் வருத்தப்படுறான். அதே நேரத்தில் அவங்க அப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை தானுமே செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு சிங்கப்பூர்காரருக்கு லேண்டு தேவைப்படுது. ஒரு கஸ்டமர் மூலயமா அந்த லேண்டை ரொம்பவுமே கஷ்டப்பட்டு விற்று கொடுக்குறான். 2% கமிஷன் வேணும் அப்படின்னு அவன் கேட்டிருந்தான். அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் லேண்ட் ஓனர் அந்த லேண்டை விற்று கொடுக்க சொன்னார். ஆனால் கஷ்டப்பட்டு விற்று கொடுத்த பிறகு அவர் 1 லட்சத்தை மட்டுமே தூக்கி போடுறாரு. இவ்வளவு தான் என்னால் தர முடியும் அப்படின்னு அவமானமாக பேசுகிறாரு. நவீனுக்கு பழையபடி ஈகோவும் கோவமும் அந்த 1 லட்சத்தை திருப்பி தூக்கி போடுறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்மளை மாதிரி ஏழைகளுக்கும் மிடில் கிளாஸுக்கும் கோபம் ஈகோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு தகுதியே இல்லை. அவமானம் பார்க்காம அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ரொம்பவுமே நொடிஞ்சு போன நிலையில் இருக்கிறான் நவீன். அவனுடைய நிலைமையை பார்த்து அவனுடைய மனைவி என்ன பண்ணுறா, அந்த ஓனர் இருப்பார் இல்லையா, அட்வர்டைஸிங் ஏஜென்சி பாலாஜி இருப்பார் இல்லையா, அந்த ஓனரு, அவருக்கு ஃபோன் பண்ணி மீண்டுமே என்னுடைய கணவருக்கு வேலை கொடுங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்குறா. அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே திறமையான பையன் நவீனை கூப்பிட்டு பழையபடி வேலை கொடுத்துட்றாரு. நவீனுமே அந்த வேலையில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கான்.
அவனுக்குமே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவனுக்கு தெரிஞ்சிடுது இனிமேல் நாம் ரொம்பவுமே பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சு தன்னுடைய பொண்ணை குழந்தைய அழகாக வளர்க்கணும், அன்பாக நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு நிறைய பணம் வேணும் இல்லையா? இங்கே இருந்தால் சம்பாதிக்க முடியாது, குவைத்துக்கு வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறான் நவீன். ஆனால் அவனுடைய மனைவியும் குடும்பமும் என்ன சொல்கிறாங்க, நீ தான் முக்கியம், ஓரளவுக்கு பணம் இருந்தால் போதும், அதுக்காக நீ பிரிஞ்சிருந்து பணம் சம்பாதிச்சு கொடுத்து அனுப்பணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு மனைவியும் குடும்பமும் சொல்கிறாங்க. இப்போ நவீனுக்கு புரியுது, பணம் தான் முக்கியம் வாழறதுக்கு, இந்த சமூகத்தில் மதிப்போடு வாழறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தோடு ஒத்துமையாக அன்பாக வாழறது அதை விட முக்கியம் அப்படின்னு தெரியுது. நன்றி.